திரு கருணா அவருக்கு இருந்த முதல் சந்தேகம் 4 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு ஆய்வு முடிவை ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன்னு இன்னைக்கு முதல்வர் பேசுகிறார். இப்போ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்திய வரலாற்றை தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுதுவதுங்கிறது ஒரு முக்கியமான வரலாற்று முடிவு. அதையே 4 வருஷமாக சொல்லலைன்னு அவர் டவுட் பண்ணுறாரு. ஒரு லாஜிக்கலான டவுட்டு தானே அவருக்கு வந்திருக்குது. இரும்பின் அன்ன கருங்கோட்டு புன்னை அப்படின்னு நற்றிணையில் குறிப்பிடப்பட்ட இரும்பு இன்று தமிழ்நாட்டில் கிடைத்து, தமிழ்நாட்டில் தான் இரும்பு நாகரிகம் இதுவரைக்கும் கிடைத்த ஆதாரத்தின்படி தொடங்கி இருக்கிறது என்ற செய்தியை இன்று உறுதிப்படுத்தப்பட்ட, அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இன்றைக்கி நம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இதில் எந்த நிச்சயமாக எந்த ஒரு கருத்து வந்தாலும் டாக்டர் சுமந்த் சொன்ன மாதிரி அதில் பலவித கருத்துக்கள் பலவிதம் சொல்லி வடக்கே இருக்கிறவங்க நிச்சயமாக இதை மாற்று கருத்து வைப்பார்கள். இதெல்லாம் இருக்கதான். என்ன சொல்றாரு, ஆனால் அது வரலாறு தொல்லியல் ஆய்வுங்கிறத ஒரு சித்தாந்தத்தோடு அணுகுறாங்க, ஒரு பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சரித்திரத்தை எழுதக்கூடியவங்க அரசியலுடன் சேர்ந்த சரித்திரம் தான். அரசியலில் எந்தெந்த அரசியல் காலகட்டத்தில் சரித்திரம் எழுதப்பட்டோ அந்தந்த அரசியல் காலகட்டத்தில் அந்த அரசருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது நமக்கு சரித்திரம் இல்லை, ஆதாரம். இன்னைக்கு நமக்கு அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரம் கிடைச்சிருக்கிறதால இப்போ நம்ம அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி தான் பேசணும். இது தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழ் மக்களுக்கு பெருமை, இந்த மண்ணுக்கு பெருமை. இது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இதில் நம்ம பெரிய கருத்து வேறுபாடுகளை இன்றைய முதல் நாளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஆனாலும் ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது, அதை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த நாகரிகம் என்பது வரலாற்று ரீதியாகவே இந்த மாதிரியான கற்காலம், உலோக காலம் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. கற்காலத்தில் பேலியோலித்திக், லியோலித்திக் அந்த மாதிரி 3 பிரிவுகள். இதில் உலோக காலத்தில் முதல்ல காப்பர் காலம், அப்புறம் தான் செம்பு, அதுக்கப்புறம் அயன் ஏஜ் வருது. அப்போ இந்த காலகட்டத்தில் உருவாக்கிய இந்த அகழ்வாராய்ச்சிகள், உலகம் முழுக்க பண்ண அகழ்வாராய்ச்சிகள், புகை ஓவியங்கள் நமக்கிட்ட முடிவு இருக்கு. 4 வருடங்களுக்கு முன்பே ஆய்வகங்கள் சொல்ல வர அதையும் அறிவிக்கல. அதுதான் வராது. ரெண்டாவது முதல்ல இந்த நாகரிகத்தை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நான் நாகரிகம் இங்கிருந்து தான் தொடங்கியதா அப்படின்னு உறுதிப்படுத்த முடியும். எப்படி உறுதிப்படுத்துறீங்கன்னு நாம் அப்போ எல்லா உலகம் முழுக்க கிடைத்த ஆதாரங்களை வைத்து தான் அவரவர்கள் அந்த நாகரிகத்தை கண்டுபிடித்து இங்கே தான் முதலில் கிடைச்சது, அதுக்கப்புறம் பிறகு ஒன்று கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கிடைக்கும். இப்படி மாற்றப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அப்படி தான் செம்பு நாகரிகத்தை வந்தது, அப்புறம் தான் இரும்பு நாகரிகத்தை வந்தது. இயேசுக்கு முன், அதாவது பிசி, பிஃபோர் கிரைஸ்டுக்கு ஒரு 150லேருந்து 500 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே பெரிய அளவில் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இதுவரைக்கும் உலகத்தில் கிடைத்த பழமையான இரும்பு துருக்கியில் அனட்டோலியா அப்படின்ற ஊரில் 2500 பிஃபோர் கிரைஸ்ட் 2500, அதாவது இன்றிலிருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கிறது. அதுதான் இது வரைக்கும் கிடைத்தது. அப்போ இரும்பு நாகரிகம் அங்கிருந்து தான் தொடங்கியதான் ஒரு பேச்சு இருந்திருப்போ, தமிழ்நாட்டில் கிடைத்திருப்பது அதற்கும் 800 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய 5350 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரம். இரும்பு பயன்பாடுங்கிறதும் ஒரு நாகரிகத்துடைய ஒரு குறியீடு தானே. ஒட்டுமொத்த நாகரிகத்தின் தொடக்கமே அங்கிருந்துதான். ஒட்டுமொத்த நாகரிகம் நம்ம புஷ்பக விமானத்தில் பறந்தது, நம்ம இதுவை எடுத்தது, உலகத்தையே அழிக்கிற பாசுபத ஆயுதத்தை, இந்த மாதிரியான ஆதாரங்கள், இந்த மாதிரி நாகரிகங்களை பத்தி பேசல. நாம பேசுறது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தை கொண்டு அயன் ஏஜ், இரும்பு நாகரிகம் அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுது. த நியூ அயன் ஏஜ். அந்த நியூ அயன் ஏஜ் என்பது இன்னைக்கு உலகத்திலே இதுவரைக்கும் கிடைத்த ஆதாரங்களில் இதுதான் பழமையான ஆதாரம். ஆகவே இங்கிருந்து தான் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அல்லது ஒரு கூற்றை நாம முன்வைக்க வேண்டியது நம்மோட கடமை. அதை நம்ம அது இல்லை அது நமக்கு பின்னாடி எங்கேயா கிடைக்கும் நம்ம இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இது முன்வைத்தவர்கள் யாரும் நமக்கு பின்னாடி வேற எங்கேயாவது கிடைக்கும்னு நினைக்கல. அவர்கள் அந்த ஆதாரத்தை சொந்தம் கொண்டாடி அதை அவர்கள் அந்த பெருமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுலதான் ஒரு சித்தாந்த திணிப்போ, சித்தாந்த என்ன சித்தாந்த தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய அதெல்லாம் அவர்களுடைய கற்பனை. இந்த நிலம் தான் தமிழ் முதலில் வந்திருக்கிறது, இங்க இருந்தா கிடைத்திருக்கு. அவர் சித்தாந்தத்தை பத்தி பேசல. நீங்க என் வாயில அந்த வார்த்தையை கொண்டு போடுறீங்க. இல்ல, அவர் அந்த சித்தாந்தத்தை பத்தி பேசல. சித்தாந்தம் இந்தியாவில் அவரே ஒத்துக்கிறாரு. நான் சித்தாந்தத்தை பத்தி பேசல. கார்த்திகேயன் இல்ல சித்தாந்த அடிப்படையில அணுகப்படுது. நீங்க
அகில இந்திய அளவுல ஒவ்வொரு அதேதான் திரு மன்னன் சொன்னாரு. எந்த ஒரு ஆராய்ச்சி செய்யப்படும் போது அதிலிருந்து வர்ற ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சித்தாந்தத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கிறதா இல்லையாங்கிற பேசிஸ்ல தான் அது பார்க்கப்படுகிறது இந்தியால. அதுதான் ஒரு நிமிஷம், அவர் வச்சது அந்த குற்றச்சாட்டு தான். சித்தாந்த அடிப்படையில தொல்லியல் ஆய்வு முடிவுகளும் வரலாற்று முடிவுகளும் அணுகப்படுதுங்கிறதா அவர் வச்ச குற்றச்சாட்டு. அப்படி அணுகுறாங்களா தமிழ்நாடு அரசும்? அப்படி அணுகுதாங்கிறதா இல்ல. அந்த மாதிரி அணுகல. இது வந்து இன்னைக்கு முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கள் இப்பதான் இன்னும் யாருக்கும் மறந்திருக்காது. அதன்படி ஒரே ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரியான சித்தாந்த ரீதியாக எந்த ஒரு பேச்சும் பேசல. எல்லோருக்குமான வெற்றியாகும். இது தமிழ்நாட்டிலிருந்து இந்த நாகரிகம் இரும்பு நாகரிகம் தொடங்குகிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைன்னு தான் சொல்லியிருக்காரு. அதை மாற்ற முடியாது. அதனால அந்த கூற்றை மறுக்கிறேன். இரண்டாவது, ஏன் 4 ஆண்டு காலம்? இது வந்து திரு மன்னன் கூட அந்த கேள்வி கேட்டார். 2021 கிட்டத்தட்ட இந்த சாம்பிள் கிடைக்குது திமுக ஆட்சியில். அந்த சாம்பிளை வந்து பல ஆய்வு கூடத்துக்கு 3 இடத்துக்கு ஆய்வு கூடத்துக்கு அனுப்புகிறார்கள் திமுக ஆட்சியில். அந்த ஆய்வு கூடத்துக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து அவர்களுக்கு உரிய கட்டணங்களை செலுத்தி அவர்கள் எந்த முறையில் ஆய்வுகளை செய்ய போகிறார்கள் என்பதை எல்லாம் பேசி முடிவு செய்து அந்த முடிவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அது திமுக ஆட்சியில். பிறகு அந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு அந்த முடிவுகளை பெறப்படுகிறது. அது திமுக ஆட்சி. இன்று அந்த முடிவு வெளியிடப்படுகிறது. அதுவும் திமுக ஆட்சி. ஆக இந்த ப்ராசஸுக்கு 4 ஆண்டு காலம் ஏன் ஆனதுன்றதுக்கு இதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது எந்த தவறும் இல்லாமல் உலகம் முழுக்க ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது, நமக்கு அமெரிக்க ஆய்வு February 21 அமெரிக்கன் லேபுக்கு போயிட்டு வந்த ரிசல்ட் February 2021. சோ அது வந்து திமுக ஆட்சியில் இல்ல, அதிமுக ஆட்சியில். அப்ப இந்த இடத்துல அந்த டேட் சரியா இருந்தா அதுதான் ஓகே. இந்த இடத்துல வந்து இந்த ப்ராசஸ் 4 ஆண்டு காலம் இந்த ப்ராசஸ் நடந்திருக்குது. இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இது ரிசல்ட் கொடுக்கணும். இதற்கு என்ன ஒரு அரசியல் இயல்பாக நேரம் ஆகுமோ அந்த நேரத்தை இந்த 4 ஆண்டு காலம். நான் என்ன கேட்கறேன்னா 2013 இருந்து 16 வரைக்கும் இதே கீழடியில் ஒரு பெரிய ஆய்வு நடந்தது. அது வந்து மத்திய அரசு நடத்திய தொல்லியல் துறை நடத்திய ஆய்வு. அதை வந்து இப்ப இருக்கக்கூடிய டாக்டர் அமர்நாத் தான் நடத்தினார். 2013 இருந்து 2016 10 ஆண்டுகள் ஆக போகிறது. 4 ஆண்டுகள் ஏன் தாமதன்றார்? அவர் நடத்தி முடித்து ஆய்வுகளை முடிச்சு அந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சாச்சு. அது இன்னும் 10 ஆண்டுகளாக வெளியிடவில்லை. அதை பத்தி கேட்கல. ஏன்னா ஒன்றிய அரசை ஏன் கேட்கணும் அப்படின்றத அவர்கள் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்களும் அந்த மாதிரியான கண்ணோட்டமா இல்ல நமக்கு பக்கத்திலே இருக்காங்க நம்ம என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இதோடைய பெருமைகளை அல்லது இந்த துறை இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறையோடைய சின்சியாரிட்டியும் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த மெனக்கெடல்களையும் இன்னைக்கு முன்னாள் தொல்லியல் துறை தலைவர் வந்து ராகேஷ் திவாரி வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து அவ்வளவு மனம் திறந்து பாராட்டுறாரு. அவர் நம்மளை பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு மாநிலமும் இந்தியாவில் இந்த அளவுக்கு தொல்லியலில் ஆர்வம் காட்டியதில்லை, இந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரொசீஜர் மிகச்சரியாக ஃபாலோ பண்ணல, எந்த ஒரு மாநிலமும் இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு பாராட்டிட்டு போறார். எங்கிருந்தோ வந்து ஒரு நிபுணர் பாராட்டும் போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அதுல குற்றம் குறை கண்டுபிடிக்கட்டும். இல்ல ஏன் 4 ஆண்டுகள் ஆனல நான் என்ன கேக்குறேன், ஏன் 9 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு கீழடி ஆய்வு முடிவுகளை வெளியிடவில்லை என்று சேர்த்து கேளுங்க. 4 ஆண்டுகளா வெளியிடலன்னு அவர் கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? அவர் கேட்க இல்ல 4 ஆண்டுகள் ஏன் ஆட்சின்னு கேட்கிறார். 4 ஆண்டுகளாக வெளியிடல. இந்த ப்ராசஸே 2 வித்தியாசம் இருக்குது. அது வந்து முடிச்சு கொடுத்து வெளியே வரல. ஆனா இந்த ப்ராசஸ்க்கே அவ்வளவு நாள் ஆகுன்றேன். சரி, மன்னன் குறுக்கிட்டாரு. நான் இடைவேளைக்கு போறேன். சொல்லுங்க. இல்லை, ப்ராசஸ்க்கு அவ்வளவு காலம் ஆகலை. அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆய்வு முடிஞ்சு அறிக்கை வந்தது, ஃபைனல் ரிப்போர்ட் வந்த டைம் அந்த ரிப்போர்ட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டதெல்லாம் இருக்குது. February 21 2021 இருக்கு. ஆமாம், அந்த பீட்டா ஆய்வு மையத்துலேருந்து வந்தது. அந்த சாம்பிளோட நம்பர் கூட சொன்ன 583593 நம்பரில் வந்துருச்சு. வந்த பின்னாடி இப்போ இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கூடிய ராஜன் அவர்கள் வந்து 2023 ஜூலைலன்னு நினைக்கிறேன் 11வது உலகத்தமிழராய்ச்சி மாநாடு நடக்கிறப்போ இப்படி ஒரு முடிவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் அவர் வெளியிட்டார். 2023 அந்த ஆய்வாளர் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்றாரு. 2024 மே மாதத்தில் நான் வந்து என்னுடைய இந்த நூலை வந்து நான் இரும்பு குறித்து தான் எழுதியிருக்கேன். இதோட 5வது பதிப்பில் இப்படி வந்து வந்திருக்குது. இதை ஏன் முதலமைச்சர் வந்துட்டு அறிவிக்கலை? நியாயமாக அது இப்படி ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னா
அதை முதலமைச்சர் கவனிச்ச உடனே அவர் தான் அறிவிப்பாரு. இப்போ அந்த ஆய்வாளர்களும் வெளியில சொல்றாங்க, அது ஏன் முதலமைச்சர் அறிவிக்கலைன்னு சொல்லி நான் அந்த நூலில் எழுதினேன். ஒரு 9 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நேர்காணல்களில் நான் ஒரு கேள்வியாகவே கொடுத்தேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. நீங்க வந்துட்டு திடீர்னு தரையை தோன்றப்போ ஒரு 1000 கிலோ தங்க கட்டி கிடைச்சதுக்கு இணையான ஒரு பெரிய தொல்லியல் கண்டுபிடிப்பு. உலக அளவுல அனைத்து நாடுகளும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இவ்வளவு யோசனைக்கு என்ன காரணம்? எந்த காரணமும் இல்ல. ஏன்னா ஒரு முடிவு வந்து கையில இருக்கு, அதை அறிவிக்கிறதுக்கு 4 ஆண்டுகள் வந்துட்டு தயக்கமாங்கிறது தான் இங்க கேள்வி. என்னன்னா இவங்க வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன சொல்லுதுன்னா, குறிப்பிட்ட சில ஆண்டுகள்ல தான் தமிழர்களுக்கு நாகரிகம் கிடைச்சதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அவங்க அடிக்கடி முன் வைக்கிறாங்க. ஆனா இது வந்துட்டு உலகத்தில் முதலாக நாகரிகத்துல கால் வைத்தவங்க தமிழர்கள்னு வர்றப்போ, நாங்க நாகரிகத்தை மேம்படுத்தணும், நாங்க நாகரிகம் சொல்லி கொடுத்தோம், நாங்க கல்வி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றதுக்குடைய அர்த்தத்தை வந்து இது கேள்விக்குறியாக்குது. அதனால வந்துட்டு அவங்களுக்கு தயக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இந்த 50 ஆண்டுகளில் கல்வி கொடுத்ததை வந்து உலக வரலாற்றில் அயன் ஏஜை மறைக்க போறோமா? இது என்ன அபத்தமான பேச்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு சரி பேசுவோம்.